அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் 13வது நாளினுடைய தராவீஹை அல்லாஹ் நம் அனைவரையும் ஜமாத்தாக தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் அவர்கள் சொல்வார்கள், யார் ஒருவர் இந்த 13வது நாளினுடைய தராவீஹை ஜமாத்தாக தொழுதார்களோ அவருக்கு ஜா ஆமீனன் மின் குல்லி ஸூ, அவரை அல்லாஹ் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மனிதருக்கும் அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பை கொடுப்பானாக. அல்லாஹ்வின் நபியாகவே அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கான் என்கிற சூறாவிலே அல்லாஹ் ஒரு வசனம் இன்று 19வது ஓதப்பட்டது. சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின் சுமஸ்தவா அலல் அர்ஷ் அர்-ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி கபீரா. அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களை பற்றி சில அடையாளங்களை இந்த சூறாவில் சொல்கிறார். நாம் எல்லாம் எப்படி இருந்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்பதற்கு சில விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். அதிலிருந்து ஒரு சில முக்கியமான அம்சங்களை மட்டும் இன்றைய தினம் நான் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் சொல்கிற போது, ரஹ்மானை பற்றி அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஃபஸ்அல் பிஹி கபீரா, அதை அறிவிக்கக்கூடிய இறை நேசர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தன்னுடைய நல்லடியார்களை இறைவன் சொல்கிற போது அவர்கள் இறைவனை பற்றிய அடையாளங்களையும் இறைவனை பற்றிய விஷயங்களையும் அறிவிக்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் நல்லடியார்களுக்கு கொடுத்திருக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் 40 அபுதால்கள் என சொல்லப்பட்ட நல்லடியார்களை எந்நேரமும் உயிரோடு வைத்திருப்பான். அந்த நல்லடியார்களை கொண்டுதான் இந்த உலகத்திலே ஏதாவது மழை பொழிய வேண்டும் என்றாலோ அல்லது இந்த உலக மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்றாலோ அந்த நல்லடியார்களுடைய துவாக்கத்தை கொண்டுதான் இந்த உலக மக்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்று சொல்வார்கள். ஒரு இறைநேசர் கணக்கை பார்ப்பார்கள், ஹஜ்ஜு உடைய காலமாக இருக்கும், பல கோடி மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருப்பார்கள். அப்போ அந்த இறைநேசர் அந்த காபாவினுடைய இடத்திலே தங்கியிருக்கிற போது அவர்கள் தூங்குகிற போது ஒரு கனவு ஒன்றை காண்பார்கள். 2 மலக்குமார்கள் பேசிக்கொள்வார்கள், இந்த வருஷம் இவ்வளோ பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்களே, யாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ அந்த மலக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த வருஷம் யாருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரே ஒரு நபருடைய ஹஜ்ஜை தவிர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்றொரு மலக்கு சொல்லுவாங்க, இந்த ஒரே ஒரு நபருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இல்லையா, இவர்களினுடைய பொருட்டினால் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் பொருள் செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் சில நல்லடியார்களை கொண்டு அல்லாஹ் சில தத்துவங்களை நிறைவேற்றுவான், நல்ல விஷயங்களை கபூல் செய்து கொள்வான். அந்த அடிப்படையிலே இறைவனுக்கு நல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில தன்மைகளை அல்லாஹ் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிறான். அதில் முதலாவது விஷயத்தை அல்லாஹ் சொல்கிற போது, இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியிலே சாஃப்டாக நடக்கக்கூடியவர்கள் கம்பீரமாக நடப்பாங்க, ஆனால் பெருமையோடு நடக்க மாட்டார்கள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் மற்றொரு இடத்துல சொல்கிற போது பெருமையினுடைய நடையை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடை எப்படி இருக்கும்னு சொன்னால், அவர்கள் ஒரு பள்ளத்திலிருந்து நடப்பதை போல நடப்பார்கள், அதாவது வேக வேகமாக நடப்பார்கள். கம்பீரமான நடையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை இருக்கும், ஆனால் அது பெருமையினுடைய நடையாக இருக்காது. சில பேர் ஷூ போட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த டப்பு டப்புன்னு அந்த சத்தம் என்ன செய்யும், அடுத்தவங்களுடைய காதிலே கேட்கிற அளவுக்கு நடப்பாங்க. ஆனால் இந்த நடையை தான் இறைவன் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, அடுத்தவர்களுக்கு நீங்கள் பெருமையான நடையாக நீங்கள் நடக்காதீர்கள்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாம் உடுத்துகிற ஆடையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, உங்களுடைய கரண்டை காலுக்கு கீழாக நீங்கள் ஆடைகளை உங்களுடைய லுங்கிகளை நீங்கள் கட்டாதீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப மெல்லிசா இருப்பாங்க,
ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, நாயகமே நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன், என் விடுப்புல என்னுடைய கையிலேயே நிற்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அதிகமான இபாதத்தை செய்யக்கூடியவங்க, எந்நேரமும் நோன்பு நோப்பாங்க, எந்நேரமும் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவாங்க, நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக புரிவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த சொல் கிடையாது. யார் உண்மையிலேயே பெருமைக்காக வேண்டி தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழாக தன்னுடைய லுங்கியை கட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஹதீஸை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதர் நடந்து போகிறத பார்க்குறாங்க. அவர் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டு இவருக்கு ஒரு சாட்டை அடி கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ் ஒரு மனிதனை கம்பீரமாகத்தான் நடக்க சொல்லி இருக்கிறான். கம்பீரமான நடை சக்கீனத்து வல் வகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். தூரத்தில் இருந்து பார்த்தாலே காபிர்களுக்கு அச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு நடை இருக்க வேண்டும். அதனால தான் காபாவினுடைய சுற்றுகளில் 3 சுற்றுகள் என்ன செய்வாங்க, கம்பீரமாக அந்த துள்ளி குதித்து ஓடக்கூடிய நடைகளாக நடப்பாங்க. அப்போது அவர்களுடைய மேலே போட்டிருக்கக்கூடிய துணியையும் என்ன செய்வாங்க, ஒரு புறத்தில் இருந்து இன்னொரு புஜத்திற்கு மாற்றுவார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு முறை. அப்போ இதெல்லாத்தையும் வைத்து இமாம்கள் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம சோம்பேறியை போல இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்தா அடுத்தவனுக்கு என்ன வரணும், குறிப்பாக காபிர்களுக்கு பயம் வர வேண்டும், அச்சம் வர வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய தோற்றங்களிலே கம்பீரம் இருக்க வேண்டும். அநியாயம் நடக்கிறது என்று சொன்னால் உங்களால் முடிந்தால் கைகளால் தடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தடுக்க முடியவில்லையா, வாயளவிலாவது சொல்லுங்கள் என்றார்கள். அதுவும் முடியலையா, மனதளவில் வருத்தப்படுங்க. தப்பு நடக்குதே, இதை என்னால் என்ன செய்ய முடியல, என்னால் கையால் தடுக்க முடியலையே என்று வருத்தப்படுங்கள். ஒன்றுமே ஏதோ நடக்குது, நமக்கும் அதுவும் என்ன சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நல்லடியார்களாக நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா அந்த வருத்தப்படுறதை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை பற்றி கவலை கூட நீங்கள் படலைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். அப்படி கவலைப்பட்டீங்கன்னா கொஞ்சமாவது ஈமான் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்று அர்த்தம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிற போது, வஇதா ஹாத்தபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா, முதலாவது விஷயம் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்பயுமே பூமியில பணிவாக நடப்பாங்க, கம்பீரமாக நடப்பாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்கள் மடையர்களினுடைய பேச்சுக்கு பதில் தர மாட்டீர்கள். நம்மள்கிட்ட நிறைய பேர் சண்டை போடுறதுக்காக சில பேர் பேசுவாங்க, ஆனால் அவர்களிடத்தில் எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை அப்படித்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க உட்கார்ந்துருக்கிற போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை திட்டிக்கிட்டு இருந்தான். அப்படி திட்டிக் கொண்டிருக்கிற போது அந்த திட்டப்படுகிற ஒரு நபர் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்து விட்டு கடைசியில் அந்த திட்டுறதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு கிளம்பினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமைதியாக இருந்த அந்த நபரை பார்த்து, நீ இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து தெரியுமா, அப்போது அல்லாஹ் உனக்கு பதிலாக ஒரு மலக்கை நிர்ணயித்தான். அந்த மலக்கு என்ன செஞ்சாங்கன்னா, நீ திட்ட தேவையில்லை, உனக்கு பதிலாக அவர் சொல்கிற எல்லா திட்டுதலுக்கும் உனக்கு சொந்தமானதுன்னு அந்த மனிதரை பார்த்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மடையர்களுக்கும் முட்டாள்களுக்கும் நம்முடைய நேரத்தை வீணடிக்க கூடாது என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டும். ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர், சஹாபா அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வளர்ந்தவர்கள். அப்ப அவர்களை பற்றி வரலாறு வருகிறது, அவங்கள பற்றி யாரோ ஒருத்தங்க புறம் பேசிட்டாங்க, அவர் அப்படி இவர் இப்படின்னு. ஆனால் அதை கேள்விப்பட்ட ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நிறைய கிஃப்ட்டுகளை பேக் பண்ணி அந்த நபருக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, கிஃப்ட் வந்த உடனே அந்த நபருக்கு ஆச்சரியம், என்னடா இவரை பற்றி நம்ம தப்பாக தானே பேசியிருக்கிறோம், எதுக்கு இவங்க கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு கேட்டார். அப்போ சொன்னாங்க, நீங்கள் என்னை பற்றி புறம் பேசுகிற போதெல்லாம் உங்களுடைய நன்மையை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான், அதனால நான் உங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கிஃப்டை கொடுத்தேன்னு சொன்னாங்க. அப்போ மற்றவர்களை பற்றி நம்ம பேசவும் கூடாது, பிறர் நம்மிடத்தில் சண்டை போடுகிறதை கூட பேசினாலும் அமைதியாக செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வருவார், வந்து யார் ரசூலுல்லாஹ் எனக்கு காசு கொடுங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இருந்த காசை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன தெரியுமா சொல்வார், இது எனக்கு பத்தாது, இதெல்லாம் ஒரு காசா அப்படின்னு சஹாபாக்கள் முன்னாடி கேட்ட உடனே எல்லா சஹாபாக்களுக்கும் கோபம் வந்துடும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாமல் என்ன செய்வாங்கன்னா, மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய்
அதிகமான காசுகளை எடுத்து வந்து அந்த மனிதர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்வார், ஜஸாக் அல்லாஹு கைரன், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுக்கட்டும்னு சொல்வார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ வெளியில் இருக்கும்போது ஒரு தவறான விஷயத்தை செஞ்சுட்ட, எல்லாரும் முன்னாடியும் இதெல்லாம் ஒரு காசான்னு கேட்டுட்ட. அப்போ எல்லாரும் உண்மையில எப்படி இருப்பாங்க? கோபமாக இருப்பார்கள். அதனால வெளியில் வந்து இந்த துவாவை செய். ஏன்னா துவா செய்யறது ஒரு நல்ல பழக்கம். ஆனால் அந்த துவாவை 4 பேர்த்துக்கு முன்னாடி நீ செய் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அந்த மனிதர் வெளியில் வருவார், ஜஸாக்கல்லாஹு கைரன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, ஒரு பிடிவாதக்கார ஒட்டகம் இருக்கிறதுன்னு சொன்னால் எல்லாருமே அதை அடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அதனுடைய பூங்கிலே அதை எப்படி வலிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறதை அந்த ஒட்டகத்தை ஓட்டக்கூடியவனுக்கு தான் தெரியும். அது மாதிரி உங்கள்கிட்ட யாராவது சண்டைக்குன்னு வராங்கன்னு சொன்னால் அவர்களை எப்படி வலிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே மாதிரி அடுத்ததாக அல்லாஹ் இன்றைய ஓதனை வசனத்திலே நமக்கு சொல்லுகிற படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக நீங்கள் ஆக வேண்டுமா, யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, இரவு நேர தொழுகைகளிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். ஏன்னா இரவினுடைய தொழுகை இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே உங்களை நெருக்கி வைக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா மற்ற இடத்துல அல்லாஹ் சொல்லுகிற போது ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவுல கொஞ்ச நேரம் தான் அவங்க தூங்குவாங்க, இரவு முழுவதுமே வணக்கம் புரிவார்கள். அன்னை ராபியா பஸ்ரி என்கிற ஒரு இறைநேச பெண்மணி, அவங்க அடிமையாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அவர்களுடைய எஜமான அவங்க என்ன செய்கிறாங்க நைட்லன்னு பார்க்கறதுக்காக மேலே போகிறாரு. பார்த்தா அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னை தொழுகிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, யா அல்லாஹ் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் உன்னை நான் தொழுது கொள்கிறேன் யா அல்லாஹ். ஏன்னா நான் ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறேன், என்னுடைய எஜமானன் என்னை கஷ்டப்படுத்துகிறார், அவருக்கு உண்டான வேலைகளை நான் செய்கிறேன், நைட்டில் உனக்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை நான் ஒதுக்குகிறேன் யா அல்லாஹ், என்னுடைய இபாதத்தை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ் துவா செய்கிறாங்க. இந்த எஜமானன் அவங்களை பார்க்க போன சமயத்தில் வானத்தில் பார்க்குறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி அந்த அம்மையாரின் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் அந்த அம்மையாரை விடுவித்து உரிமையிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லடியார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலே இரவு நேரத்தை இபாதத்துக்காக கழிப்பார்கள். அப்போது நாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக ஆக முடியும். அடுத்து அல்லாஹ் 4வதாக சொல்றான், வல்லதீன யகூலுன ரப்பனா ஸரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். ஏன்னா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறதை பற்றி சல்லல்லாஹு சொல்லுவாங்க, 2 கண்ணீர்கள் நரகத்தை அழித்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மண் பகாமின் ஹஷியத்தில்லாஹி, அல்லாஹ்வினுடைய பாதையிலே சிந்திய ரத்த துளி ஒன்று, இன்னொன்று அல்லாஹ்வினுடைய பாதையிலே சிந்தப்பட்ட கண்ணீர் துளி, இந்த ரெண்டுமே நரகத்தையே அழித்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாம் அல்லாஹ்வினுடைய நரக நெருப்பை அஞ்சி எந்நேரமும் அழுது கொண்டே இருக்க வேண்டும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்க அல்லாஹ்வுடைய வேதனையை நினைச்சு அழுவாங்களாம், அவங்களுடைய முகத்தில் ஃபுல்லாக கோடு விழுகிற அளவுக்கு அழுவாங்களாம். அப்போ நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய உயர்வை பெற்றதற்கு காரணம் என்னன்னா, தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைச்சு அழுவாங்க. இதனால் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அல்லாஹ் 5வதாக ஒரு தன்மையை சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, அவங்க செலவு செஞ்சாங்கன்னா வீண் விரயம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வீண் விரயமே செய்ய மாட்டார்கள். வீண் விரயம்னா என்ன, 4 பேர் பார்க்கணும், என்னை வந்து கொடையாளி அப்படின்னு சொல்லணும், மற்றவன் சொல்றதுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும். அதே மாதிரி வலம் எக்குத்தூர்னு அல்லாஹ் சொல்றான், செலவு செய்யறதுல கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது. ஏன்னா கஞ்சத்தனம் செய்யறதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க பெரிய வணக்கசாலியாக இருக்கலாம், ஆனால் கஞ்சத்தனம் பண்ணீங்கன்னா கட்டாயமாக அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது. ஆனால் பாவியாகவே இருந்தாலும் சதக்காக்களை அதிகமாக செய்தால் அல்லாஹ்வை நேசனாக ஆக்கிவிடலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே எதை நாம் கேட்டோமோ அந்த அடிப்படையிலே வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, சாஹிபு சிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரகசியங்களை ஒரு சஹாபியிடத்திலே சொல்வார்கள். எதெல்லாம் நடக்க போகிறது, எதெல்லாம் இனிமேல் நடக்கும் என்கிற எல்லா விஷயத்தையும் சொல்வாங்க. அப்போ அந்த ரகசியத்தினுடைய பாதுகாவலர் யார் என்பதுதான் நேற்றைய தினத்தினுடைய கேள்வி. யார்கிட்ட வெளிப்படுத்தாங்க நம்மளுடைய அவசியம் பார்க்கணும். அதோட பெரிய உலகத்தில் பிற்காலத்தில் நடக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் சோதனைகள் எல்லாம் கூட ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு போர்க்காலங்களில் வந்து எதிரிகளுடைய முகாம்களுக்குள்ளே சென்று அவங்களுடைய போர் தந்திரங்கள் ரகசியங்களை வந்து ஒரு ஆட்டணும் இன்னும் நிறைய
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய எல்லா விதமான ஆஜாத்துக்களை நிறைவேற்றி தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஃபித் தாரைன். அதாவது ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் நயவஞ்சகர்கள் அப்படின்ற லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நான் மௌத்தா போனதுக்கு பிறகுல இருந்து கியாமத்து வரை என்னெல்லாம் வரப்போகுதோ அதை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க. அந்த ரகசியங்களை வைத்திருப்பவர்கள் ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய சஹாபாக்கள் இவங்கள்ட்ட என்னுடைய பேர் அந்த நயவஞ்சகன் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டு ரொம்ப பயப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு பிரபலமான ரகசிய காப்பாளராக இருந்தாங்க இந்த சஹாபி. நாளைய தினத்தினுடைய கேள்வி, அல்லாஹ் குர்ஆன்ல 2 பெண்களை நல்ல பெண்களுக்கு உதாரணமாக சொல்கிறான், அதே மாதிரி இன்னும் 2 பெண்களை கெட்ட பெண்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். அந்த 4 பெண்கள் யார் என்பதுதான் நாளைய தினத்தினுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.